ரொம்ப கஷ்டமா இருக்கு, தூக்கவே முடியல, கனமா இருக்கு அப்படின்னு 2ஆம் மாசமே இறக்கி வச்சிடலாமா குழந்தைய வயிற்றுல இருந்து? இல்ல 4ஆவது மாசம் இறக்கி வச்சிடலாமா? உலகம் இன்னும் பூமி சுத்தணும்னா 24 மணி நேரம் கேக்குது. 10 மாசம் வேணும் வளர்ந்து முழுசா கை காலு புத்தி எல்லாம் வளர்ந்து வரணும் அப்படின்னா. அப்ப நீ ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னா it doesn't start when you enter the campus. Eligibility itself becomes the first. அடிப்படை தகுதி இருக்கா இது ஒண்ணு நீங்க கேட்டுக்கொண்டீங்க. Just ask this question. Fine. So domain knowledge உடைய first point is depth of knowledge. 8th standardல தொடங்கு. புரியலையா 7th போ, புரியலையா 6th போ. இதுல வெக்கமே கிடையாது. புரியலன்னு சொல்றதுல வெக்கம் கிடையாது, புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுலயும் வெக்கம் கிடையாது. புரிஞ்ச மாதிரி நடிக்கிறது தான் ரொம்ப பெரிய வெக்கமான செயல். Pretending as if you have understood everything is a shameful act. Trying to understand or openly telling that I'm sorry, I don't understand, these are not shameful because they are progressive things. 10 பேர் நடுவில் எழுதிச்சு எனக்கு புரியலன்னு சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அதுதான் ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அப்போ டொமைன் நாலேஜ்ங்கிற ஒரு பஞ்சில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெப்த் ஆஃப் நாலேஜ். 6ஆம் கிளாஸ் தொடங்குறியா 7ஆம் கிளாஸ் தொடங்குறியா ஒத்தொத்தபடியா ஏறி இந்த ஒரு மாசம் டைம் இருக்கு. யார் கம்பல்ஷனும் இல்ல, மார்க்க பத்தி கவலை கிடையாது, எதுவும் இல்லை. இதை விட நிம்மதியான வாழ்க்கை நீ இது வரைக்கும் அனுபவிக்கல. சிரிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடையாது. 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்படி பிடிச்சாச்சு கழுத்துனாங்க. 5th 6th 7th எல்லாம் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. தட் இஸ் a lean patch எல்லா ஸ்கூல்லையும். 5 6 7 8 எந்த தாய்தாப்பனும் கவலைப்பட்டது கிடையாது. 9ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் உனக்கு சிரிக்க கூட நாங்க விட்டது கிடையாது. இனி தனியெல்லாம் உனக்கு ரேக் பண்ண வேண்டாம், நாங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். 9th 10th 11th 12th இப்போ நீ இருக்கக்கூடிய இந்த பீஸ் ஆஃப் மைண்ட், ப்ளீஸ் இன்வெஸ்ட் ஆன் த பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கோ டு தி ரூட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். Why in my class a student could answer all the questions in physics? You would have come upon certain children who will not just talk to the questions that are asked in the question paper with choice. I have had such students. Maths la பாத்தீங்க அப்படின்னா வெறும் கொடுத்துக்கிற கேள்விக்கு 100க்கு எழுத மாட்டாங்க. அவங்க ஹோல் மேத்ஸ் பேப்பர் பூராவே போட்டு போவாங்க. It's not for 100, it's for me. 100 மார்க்குக்கு நான் எழுத எனக்கு எழுதுறேன், எனக்கு கணக்கு தெரியுமான்னு பார்க்கறதுக்காக எழுதுறேன். There is nothing wrong. நல்லா depth of knowledge இருக்கான்னு பாரு. என்ன 4 வருஷம் கழிச்சு you are going to be employed with somebody, but somebody will ask you only questions. HR will test your personality, your attitude, your communicative skills, but the person who is for the technical aspect of it will test your knowledge in your 8th standard basic physics. அப்போ 8 9 10 11 12 பிசிக்ஸ் தயவு செஞ்சு ரெடி பண்ணு. You will become an engineering graduate. போனா வந்தா புலம்பிச்சுப்பியே தவிர இங்க வந்து உங்ககிட்ட நின்று பேச எந்த நபராகவும் உன்னால ஆக முடியாது. ஏன்னா they realize not only their strength, they realize your weakness also. என் பலவீனம் என்னன்னு தெரியறதுதான் எனக்கு பெரிய பலம். அதனால டொமைன் நாலேஜ் உடைய அஸ்திவாரம் என்னன்னு பார்ப்பேன். அஸ்திவாரம் அழகா இருக்காது. பார்த்துருக்கேன் எங்கேயாவது அஸ்திவாரம் அழகா பண்ணி? Have you ever seen foundation being laid in a beautiful way? Foundation looks never beautiful, but it has got a beauty. You know what it is? Strength. Foundation strong-ஆ தான் இருக்கணும். Foundation அழகான இருக்காது. கருங்கெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப சிமெண்ட் எல்லாம். No, foundation உடைய அழகே என்ன? It's not weak, it should be strong. ஆச்சா, depth of knowledge முடிஞ்சதா? அடுத்து width of knowledge. Pure physics வச்சு என்ன பண்ணுவோம்? Pure chemistry வச்சு என்ன பண்ணுவோம்? Pure maths வச்சு என்ன பண்ண போறோம்? Why did somebody think of putting maths, physics, chemistry as a combination so that I will understand my engineering better? யார் உட்காந்து இப்படி யோசிச்சாங்க? யாரால இப்படி யோசிச்சிருக்க முடியும்? மெக்கானிக்கல் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு இடத்துல வருவீங்க, ரைட்? அவர் இப்பதான் சொன்னார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் பாஸ்கல் லா மட்டும் பார்த்துட்டு போறது இல்லை, அதனுடைய டைனாமிக்ஸ் என்ன இடத்துல பார்க்கணும். கண்ணை தவிர நீங்களும் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், இங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு என் தலைப்புல விழணும் அப்படின்னு சொன்னா கேமரா லென்ஸ் மாதிரி எனக்கு கண்ணு யூஸ் ஆகும். நான் பேசுறது உனக்கு வரணும்னா இங்க இருந்து அது கொண்டு போய் ஆகணும். சேஃப்டி பின் குத்திருக்கிற சேஃப்டி பின்ல இருந்து ஆரம்பிச்சு, தலையில குத்திருக்கிற ஸ்லைட்ல இருந்து ஆரம்பிச்சு, தேங்காய் உரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வீட்டுல யூஸ் பண்ண உபகரணத்துல இருந்து எல்லாத்துலயும் பிசிக்ஸ் உட்காந்து, உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தத்துல கெமிஸ்ட்ரி உட்காந்துட்டு, எல்லாத்துலயும் மேத்ஸ் உட்காந்துட்டு. Who thought of this combination which will give such a good support? அப்போ பேசிக் கெமிஸ்ட்ரி எனக்கு வேணும், பேசிக் மேத்ஸ் வேணும், பேசிக் பிசிக்ஸ் வேணும். அத்தனையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா எல்லாம் இன்டகிரேட்டடா அப்ரோச் பண்ணேன்னு வைங்க, it becomes width of knowledge. First one is depth of knowledge, second one is width of knowledge. சரி, 2014 January, June 2nd வந்து உட்காந்துருக்கேன்ல, 14th நான் ஜாயின் பண்ணிட்டேன், 2014 ஜாயின் பண்ணிட்டேன். 15, 16, 17, 18 June 2nd of 2018 வெளியில போகும்போது will I be relevant? நான் படிச்சது 4 வருஷம் பழசா போயிருந்தா என்ன பண்ணலாம்?
இன்னைக்கு வாங்கின செல்போன் செட் நாளைக்கு அப்சல்யூட் ஆயிடுச்சு. நேற்றுக்கு வாங்கினது இட்ஸ் அவுடேட்டட் ஆல்ரெடி. முந்தா நேற்று வாங்கினது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும் புதைச்சு முடிச்சு நம்மளுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாறிட்டே இருக்கு. How do I evolve? How do I understand? So the third aspect of my domain knowledge is the contemporary relevance of the subject I learn. ஒரு மாசம் உங்களுடைய ஃபேக்கல்ட்டியோட கோஆர்டினேட் பண்ணும்போது நீ கேட்க வேண்டியது தான், what is the use of this knowledge to me? நான் இருந்து கிளம்பி போகும்போது இது தீர்ந்து போயிருக்குமா சார், இதெல்லாம் அவுடேட் ஆயிருக்குமா, அப்சல்யூட் ஆயிருக்குமா, புராதனமானதா இருக்குமா, will I become outdated? Because உன்னை எம்ப்ளாய் பண்ண போறவங்க டொமைன் நாலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது இந்த கேள்வி கேட்பாங்க, why should I employ you? எதுக்கு ஒன்று நான் வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. Do you have an answer? If you have an answer, that answer is related to this contemporary relevance of this subject. Ask your